கணவன் மனைவி பிரச்சனைக்கு நிறைய பேர் நிறைய தீர்வுகள் பரிகாரங்கள் கோவில்களுக்கு போங்க, தான தர்மங்கள் பண்ணுங்க, ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க, புண்ணிய க்ஷேத்திரங்களில் போய் புனித நீராடிட்டு வாங்க அப்படின்னு நிறைய பேர் நிறைய சொல்லலாம். ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்குது. நிறைய பேர் அட்வைஸ்லாம் வேறு கொடுப்பாங்க. நீங்கள் ஈகோ விட்டுருங்க, கோபத்தை விட்டுருங்க, உங்கள் ரெண்டு பேருக்குள்ள முன்கோபம் ஜாஸ்தி. இதில் கவுன்சிலர்ஸ் வேறு சொல்லுவாங்க, நீங்கள் குழந்தைங்களுக்காக விட்டு கொடுக்கணும். இதெல்லாம் உண்மைதான், நியாயம்தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் உண்மையிலேயே ஒரு கணவன் மனைவி பிரச்சனை ஏன் வருது, எதற்காக வருது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெளிவாக பார்த்தீங்கன்னா ஆரிஜின் இது எங்கே இருந்து ஆரம்பமாகுது அப்படின்னு முதல்ல பார்க்கணும். ஜோதிட ரீதியாக அது மட்டும்தான் உங்களுக்கு தீர்வு கொடுக்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா மகா திசைகள் உங்களுக்கு பகை பெற்ற திசைகளாக இருக்கலாம், ஏழரை சனியாக இருக்கலாம், ராகு மகா திசையாக இருக்கலாம், இருவருக்குமே நாக திசைகளாக இருக்கலாம், திசா சந்தின்னு சொல்லக்கூடிய காலகட்டங்களாக இருக்கலாம். அதை பொருத்தம் பார்க்குறவங்க வெறும் 10 பொருத்தம் பார்த்துருப்பாங்க, திசா சந்தி பார்த்துருக்க மாட்டாங்க. இருவருக்குமே ஒரு 5 வருஷம் பொறுத்து எப்படிப்பட்ட கிரக நிலைகள் மாறுதல் ஆகுது அவங்க 2 பேர் ஜாதகத்தில் அப்படின்னு பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பொருத்தங்கிறது 10 பொருத்தம் இருக்குது, கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணி ஒரு 10 வருஷத்துக்கு அவங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குது, இருவருக்குமே எப்படிப்பட்ட மகாதிசைகள் வரும், அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு உடல்நிலை எப்படி இருக்கும், மனோநிலை எப்படி இருக்கும், அதனால் அவங்க எடுக்கக்கூடிய மாறுதல்கள், அந்த முடிவினால் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் எப்படி இருக்கும், முன்கோபம் வருமா, உடல்நிலை பாதிக்குமா, தேவையில்லாத சந்தேகங்கள் வருமா, பழக்க வழக்கங்கள் மாறுமா, நண்பர்களாலேயோ உறவினர்களாலேயோ அல்லது தொழில்னாலேயோ வியாபாரத்தினாலேயோ நஷ்டத்தினாலேயோ ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படிங்கிறத இந்த மகாதிசை மாற்றத்தினால நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒத்து போகக்கூடிய மகாதிசைகளாக இருந்தால் இருவருமே ஒப்புக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த அம்மாவும் விட்டு கொடுப்பாங்க, அவரும் விட்டு கொடுப்பார். 2 பேரில் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து ஊர் விட்டு ஊர் போகிறதோ, இடம் விட்டு இடம் மாறுறதோ, வெளிநாடோ வெளி மாநிலமோ போகிறதோ நிறைய மாற்றங்கள் கொடுக்கும். இதை எல்லாத்தை விட கணவன் மனைவி பிரச்சனையை விட 2 பேர் வீட்லேயும் கூட இருக்கிற உறவுகள் கெடுக்கிறது இருக்குது பாருங்கள், அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. ஆகவே பொருத்தம் பார்க்கறது இருவருக்குமே ஜாதக பொருத்தம் மட்டும் பார்க்காம அந்த ஜாதகத்தில் உறவுகள் எப்படி இருக்கும், அந்த உறவுகள்னால இவங்க 2 பேருடைய வாழ்க்கை பாதிக்குமா அப்படிங்கிற அந்த சூட்சும நுணுக்கத்தோட பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணால் திருமண வாழ்க்கையில் ஜெயிக்கலாம்.